अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना फमन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। क़ाल सल्लल्लाहु अलैहि वसल्लम अल हदीस किताबुल्लाह अल हदी हदी मुहम्मदिन व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअ व कुल्लु बिदअतिन दलाला व कुल्लु दलालतिन फिन्नार। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, புனிதங்கள் பூத்து குலுங்கும் புனித ரமலான் மாதத்தில் மார்க்கம் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் அறிந்து வருகின்றோம். நபிகளார் ஏற்படுத்திய சமூக மாற்றங்கள் எனும் தலைப்பை தொடராக அறிந்து வருகின்றோம். இந்த தொடருடைய 5வது தினத்திலே நாம் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய சமூக மாற்றங்களிலே மிகவும் முக்கியமானதொரு மாற்றத்தை குறித்து இன்றைய தினத்திலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது, அடிப்படையானது பொருளாதாரம் என்பதை நாம் அறிவோம். நமது பலவிதமான தேவைகளுக்கு செல்வங்கள் தேவைப்படுகின்றன. நாம் உண்ணுகிற உணவு, நாம் குடியிருக்கிற தேவைகள் அனைத்திற்கும் செல்வங்கள் அவசியமாகின்றன. இந்த செல்வத்தை தேடி மனிதன் பயணிக்கின்றான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கின்றன, செலவினங்கள் இருக்கின்றன. அதற்கான தேவைகளை தேடித்தான் மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நாளையில் அதிகமான நேரங்களை பெரும்பாலும் ஆண்கள் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக பயன்படுத்துகின்றார்கள். உள்ளூரிலே சம்பாதிப்பதற்கு வழி இல்லை என்றால் கடந்து வெளிநாடுகளுக்கு சென்று கூட செல்வத்தை தேடுகின்றார்கள். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பார்களே, அதுபோல வெளிநாடுகளுக்கு சென்றாவது செல்வத்தை ஈட்டி நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அக்கறையோடு மனிதர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த செல்வம் என்பது மனித வாழ்க்கைக்கு மிக அடிப்படையாக இருப்பதால் அந்த செல்வங்கள் விஷயங்கள்ல மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களிலே நிறைய தவறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் செல்வம் குறித்து அழகாக நமக்கு போதித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமாக பொருளாதாரம் என்றால் என்ன, அது நமக்கு எந்த அளவிற்கு தேவை, நாம் அதை எப்படி அணுக வேண்டும், அதில் உள்ள நல்ல விஷயங்கள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய பாதகமான அம்சங்கள் என்னென்ன, எல்லாவற்றையுமே விளக்கிவிட்டார்கள். பொருளாதாரத்தை அணுகக்கூடிய மனிதர்களை நாம் 3ஆக பிரிக்கலாம். ஒரு சாரார் யார் என்று சொன்னால், அவர்கள் செல்வமே வேண்டாம் என்று வெறுக்கக்கூடியவர்கள். கடவுளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், அருள் தேடி செல்லும் போது பொருள் தேடி செல்லக்கூடாது. கடவுளை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த செல்வங்களை தேடி கவனம் செலுத்தினால்
கண்டிப்பா நம்மளால கடவுளை அடைய முடியாது, கடவுளின் அன்பை பெற முடியாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இது ஒரு வகை. மற்றொரு வகை என்ன என்றால், அவர்களுக்கு எல்லாமே செல்வம் தான், காசு பணம் தான் எல்லாம். செல்வம் இருந்தால் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம், பணம் பத்தும் செய்யும் என்றெல்லாம் சொல்வார்களே. காசு இருந்தால் தான் உலகத்தில் மரியாதை. உலகத்தில் ஒருத்தருக்கு மரியாதை வேணும்னு சொன்னா அவன் செல்வத்தை சேர்த்து வைத்தால் போதுமானது, எல்லாமே அவனை தேடி வரும், எல்லாமே செல்வம் தான் என்ற நோக்கிலே பயணிக்கக்கூடியவர்கள் இன்னொரு சாரார். மற்றும் ஒரு சாரார் யார் என்று சொன்னால், அவர்கள் நடுநிலை வகிக்கக்கூடியவர்கள். செல்வம் என்பது மனிதனுக்கு தேவை, அதை மறுப்பதற்கில்லை. அதே நேரத்திலே செல்வம்தான் வாழ்க்கையினுடைய அனைத்தையும் தீர்மானிக்க முடியும் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. வாழ்க்கை வாழ்வதற்கு செல்வம் தேவை என்றாலும் செல்வத்தை தாண்டி நாம் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றன, நமக்கு பல பொறுப்புகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்தவர்கள் மூன்றாவது சாரார். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே சரியான நிலைப்பாடு என்பது நடுநிலை வகிக்கக்கூடியதுதான். செல்வமே வேண்டாம் என்று ஒதுங்குறாங்களா, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? எதுவுமே வேண்டாம், உலகத்தில் எதுவுமே நமக்கு தேவையில்லை, எங்கேயாவது காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து நாம் கடவுளை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், இந்த கொள்கை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. இந்த துறவு குறித்து நாம் ஏற்கனவே முதல் தினத்திலே முன்னுரையிலே கூட சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தோம். அந்த நடைமுறையை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மனிதன் சமுதாயத்திலே தான் வாழ வேண்டும், அதில் சில சிரமங்கள் இருக்கலாம், மறுப்பதற்கில்லை. இதையும் தாண்டி நிறைய நன்மைகள் இருக்கிறது. ஒரு குடும்பத்தோடு இணைந்து வாழும்போது தான் அவனுக்கு மன அமைதி கிடைக்கிறது, அது சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. நாம் அதுக்குள்ளே நம்ம விரிவாக செல்லவில்லை. மொத்தத்திலே இந்த நடைமுறை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாது. இன்னொரு நடைமுறை என்ன என்று சொன்னால், செல்வமே எல்லாம் வாழ்க்கையினுடைய அனைத்தையுமே தீர்மானிக்க முடியும், செல்வமே கெதி என்று கிடக்கக்கூடியவர்கள், அதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு மனிதனுக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன, அதை மறுப்பதற்கில்லை. ஆனாலும் செல்வத்தை தாண்டி அவன் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய மற்றும் சில கடமைகள் இருக்கின்றன, அதையும் கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. முதல்ல செல்வமே வேண்டாம் என்று ஒதுங்குறாங்கல்ல, அதை இஸ்லாம் ஏற்றுக்கிறல. மாறாக செல்வத்தை சம்பாதிக்க சொல்லி நமக்கு இஸ்லாம் தூண்டக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கிறது. செல்வம் என்பது கெட்டதுன்னு மார்க்கம் சொல்லுதா? செல்வத்தை சம்பாதிங்க, செல்வத்தில் பொருளாதாரத்திலே உங்களுக்கு நன்மை உண்டு, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து தான். திருமறை குர்ஆனை படித்து பார்க்கின்றோம். அது இறைவன் சொல்கிறான், அதாவது பகுவல்லதி சக்கரல் பஹர், அல்லாஹ் உங்களுக்கு கடலை வசப்படுத்தி தந்திருக்கிறான். கடல் இருக்கிறது, அவ்வளவு பெரிய கடல், அதிலே மனிதன் ஆட்சி செய்கின்றான், அது மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். கடல் என்பது மனிதனுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். தாக்குலு, அதிலிருந்து புத்தம் புது இறைச்சிகளை நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள். எடுக்கின்றீர்கள். ஒரு கடல்ல இருந்து மனிதனுக்கு எவ்வளவு விதமான பயன்பாடு இருக்கு. மீன் பிடிச்சி சாப்பிடுகிறோம், நண்டு பிடித்து சாப்பிடுறோம், ராளை பிடித்து சாப்பிடுறோம். உணவு என்று எடுத்துக்கொண்டால் அதில் பலவிதமான பயன்பாடுகள் இருக்கிறது. அதிலே முத்து போன்ற பல ஆபரணங்களை நாம் வெளிப்படுத்துகின்றோம். இதெல்லாம் சொல்கிறான். கடல்களை கிழித்துக் கொண்டு கப்பல்கள் போதை நீங்கள் காண்கிறீர்கள். கப்பல் தேடணும். மனித வாழ்க்கைக்கு உணரக்கூடிய அழகான வசனம் இந்த திருமறை வசனம். நபிமொழிகளை எடுத்து படிக்கக்கூடிய நேரத்திலே செல்வத்தினுடைய அவசியத்தை உணர்த்தக்கூடிய ஹதீஸ்களையும் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். தன்னுடைய செல்வத்தை காக்கும் போராட்டத்தில் ஒருவன் கொல்லப்பட்டால் அவன் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவான், அவன் உயிர் தியாகி என்று சொன்னார்கள். எதுக்குப்பா செல்வத்துக்காக வேண்டி ஓடுறீங்கன்னு கேட்கல. சம்பாதித்த செல்வத்தை
நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை ஒருத்தன் வந்து அபகரிக்கிறான்னு சொன்னா அந்த செல்வத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் அவனோடு சண்டையிடலாம். ஒருவேளை அதிலே நாம் கொல்லப்பட்டால் கூட ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பிலே மிக தெளிவாகவே வருகின்றது. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகின்றார். வந்து சில கேள்விகளை கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? அல்லாஹ்வுடைய தூதரே, இன் ஜா ரஜுலுன் யுரீது அஹ்த மாலி, ஒரு மனிதன் என்னிடத்திலே வருகின்றான். எதற்காக வருகின்றான்? என்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தை அபகரித்துக் கொள்வதற்காக வேண்டி வருகின்றான். நான் என்ன செய்யட்டும்? நான் சம்பாதித்து வைத்திருக்கிறேன், அதை புடுங்கிக்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான், நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கின்றார்கள். அந்த சஹாபி கேட்கிறார், ஒரு மனிதர் கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துதீஹி மாலக், உன்னுடைய செல்வத்தை நீ அவன்கிட்ட கொடுத்துறாத. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். செல்வத்தை திரட்டுவது என்பது என்ன? அது என்ன மாங்காய் போல மரத்திலேயா காய்க்கின்றது பணங்கள் எல்லாம்? இன்றைய காலகட்டத்திலே செல்வத்தை சம்பாதிப்பது என்பது எவ்வளவு கஷ்டமான காரியம். அதுவும் நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் சொல்ல தேவையே இல்லை. அரசாங்கம் தருகின்ற நெருக்கடிகள், புதிய புதிய வரி விதிப்புகள் எல்லாம் பார்த்தாச்சுன்னா உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்க கூட மிஞ்சாதும்பாங்கல்ல, அந்த நிலையிலே தான் இந்த வியாபாரிகள் இருக்கின்றார்கள். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற செல்வத்தை அடுத்தவன் கேட்டா கொடுத்துட்டு போறதுக்கா? கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்னுடைய செல்வத்தை நீ அவன்கிட்ட கொடுத்துறாத. அவர் அதோட விரதா இல்ல, அடுத்து கேட்கிறார், அர ஐத்த இன் காத்தலனி, நான் கொடுக்கல, அவன் என் கூட சண்டைக்கு வர்றான், பணத்தை புடுங்கற சண்டைக்கு வரான், என்ன செய்யட்டும்? காத்தில் ஹூ, பாதுகாத்துக்க. அடுத்தவர் கேட்கிறார், அர ஐத்தையின் போராட அடிக்கிறதுல நம்ம போயிட்டோம், இப்ப என்ன என்று சொன்னால் நீ ஷஹீதாக, நீ உயிர்த்தியாகியாக இருப்பாய் என்று நபிகள் நாயகம் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அப்ப இது போல நிறைய செய்திகள் நீங்க கொடுத்தா கூட தப்பு கிடையாது. பல செய்திகளை மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வமே வேண்டாம், செய்கின்றார்கள். எப்படிலாம் தவறு செய்யறாங்க? ஒன்று, நீட்டக்கூடிய பொருளாக இருக்கும். தடுத்த முறை அவன் ஹரமாக்கப்பட்ட முறையிலே அவன் வியாபாரம் செய்வான். கலப்படம் செய்து ஒரு பொருளை விற்கும் போது எப்படியெல்லாம் விற்க வேண்டும் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. வியாபாரம் என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு கடலை போன்றது. இஸ்லாமிய பொருளிலே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் எப்படி செய்யணும், ஒரு பொருளிலே ஒரு குறை இருந்தால் அதை மறைக்க கூடாது, அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அல் பையானி வில் ஹியாரி மாலம் யத்தஃபர்ரகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், விற்பவரும் வாங்குபவரும் விருப்பத்தின் பேரில் இருக்கின்றார்கள், அவர்கள் பிரிகின்ற வரை. யார் வந்து சதகாவ பையனா, ஒரு பொருளை விற்கும் போது உண்மை சொல்லி அதில் இருக்கக்கூடிய குறைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்தி வியாபாரம் செய்கிறாரோ, பூரிக்க லஹு, அவருடைய வியாபாரத்தில் அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய்வான். மண் கத்தமாவ கதிபா, யார் வந்து ஒரு குறையை மறைத்து பொய் சொல்லி வியாபாரம் செய்கின்றாரோ அவருடைய வியாபாரத்திலே முஹிக்கத் பரக்கத்து, அல்லாஹ் அவருடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அபிவிருத்தியை அழித்து விடுவான் என்று சொல்கின்றார்கள். அப்போ வியாபாரம் செய்வதில் நான் நிறைய சொல்ல முடியும். வியாபாரம் தொடர்பாகவே ஏராளமான செய்திகள் இருக்கிறது. எப்படி நாம் வியாபாரம் செய்யணும், எப்படி நாம் வந்து ஒரு பொருளை கொள்முதல் செய்யணும், எவ்வாறு விற்பனை செய்யணும், அல்ல என்னென்ன முறைகளிலே நாம் நியாயமாக விற்பனை செய்யணும், பொருளை சந்தையிலே பதுக்க கூடாது என்ற நிறைய இருக்கிறது. அப்ப இந்த முறையிலே நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகளை பேணி வியாபாரம் செஞ்சாச்சுன்னா அதுல குற்றம் வராது. இவங்க என்ன செய்வாங்கன்னா
அதிகமான செல்வங்களை ஈட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தவறான பல விஷயங்களை மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய முறையிலே பொருள் தேடுவதை நாம் பார்க்கின்றோமா இல்லை? பீடி சிகரெட் விற்கிறாங்க, முஸ்லீம் கடைகளில் விற்கின்றார்கள். மற்றவங்க வித்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது அவங்களுக்கும் அவங்க நம்பிக்கைப்படி விட்டு போயிடலாம். இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் பீடி சிகரெட் விற்க முடியுமா? அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட ஒரு காரியம் இல்லையா? பார்த்தா கடை வச்சிருப்பார், ஆயிஷா ஸ்டோர்னு வச்சிருப்பார், ஃபாத்திமா ஸ்டோர், ஹதீஜா ஏதோ பேர் வைத்திருப்பார்கள். பேரே பார்த்தீங்கன்னா ஒரு பாய் என்பதை பட்டவர்த்தனமாக நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். ஆனா விற்கக்கூடிய பொருளை பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட பொருள்களை கூட அங்கே வைத்து விற்பனை செய்து கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஒழித்தார்களா இல்லையா? இதெல்லாம் ரசூலுல்லாஹ் கண்டித்தார்களா இல்லையா? அதை பற்றி அவங்க சிந்திக்கிறது இல்லை. தடுக்கப்பட்ட முறையில் வியாபாரம் செய்வது ஒரு விதத்தில். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் பேராசை தான் பெரிய காரணமாக இருக்கிறது. செல்வத்தை சம்பாதிக்கணும், காசு சேர்க்கணும், காசு சேர்க்கணும் என்று பேராசையோடு அலைவதுதான் ஒரு முக்கியமான காரணம். இந்த பேராசை என்பது மனிதனை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளும். பேராசை குறித்து மிக அழகான ஒரு உதாரணத்தோடு நபிகள் நாயகம் அவங்க நமக்கு விளக்கினார்கள். அழகா சொன்னார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, மாதி ஜாய் ஆனி உரிசிலா பி கணமின். ரெண்டு ஓநாய்கள், சொல்ல உதாரணத்தை பாருங்களேன். ரெண்டு ஓநாய்கள். அந்த ஓநாய்கள் எப்படிப்பட்ட ஓநாய்கள்? பசி கொண்ட ஓநாய்கள். இந்த பசி கொண்ட ஓநாய்களை ஒரு ஆட்டு மந்தைக்குள்ளே அனுப்பி வைத்தால், சும்மாவே ஓநாய்கள் ஆட பார்த்தா கடிக்கும். இதுல இந்த ரெண்டு ஓநாய்களும் கொலப்பசியில் இருக்கு. அதை ஒரு ஆட்டு மந்தைக்குள்ளே அனுப்பி வைத்தால் இந்த ஓநாய்கள் எப்படி அந்த ஆடுகளை கடித்து குதறி நாசமாக்குமோ அதைவிட அதிகமாக செல்வத்தின் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய பேராசை அதனுடைய மார்க்கப்பற்றை நாசமாக்கிவிடும் என்று சொன்னார்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! இதுக்கு மேல கிளாஸ் எடுக்க முடியுமா? இஸ்லாமிய பொருளாதாரத்தை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு நபிமொழியின் மூலமாகவே நமக்கு சொல்ல பாடப்படுத்தி விடுகின்றார்கள். பேராசையை நோக்கி நம்ம சென்றோம் என்று சொன்னால் செல்வம் தான் அனைத்தும் என்று நாம் பயணிக்க ஆரம்பித்தால் ஓநாய்கள் எப்படி இந்த ஆட்டை கடித்து நாசமாக்குகிறதோ அதுபோல இந்த செல்வத்தின் மீது உள்ள பேராசை உங்களுடைய மார்க்கப்பற்றை நாசமாக்கும். அழகிய முறையிலே நமக்கு அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். சரி, செல்வத்தை தேடி இப்படி ஓடுகின்றார்களே, பொருளாதாரத்தை தேடி ஓடுகின்றார்களே, அது நிறைவடையும் நினைக்கின்றீர்களா? எந்த ஒரு கட்டத்திலாவது மனிதன் நிறுத்திக் கொள்வானா? தன்னிறைவு பெற்று இவ்வளவு காசு வந்து விட்டது, வீட்டு முழுக்க பணமா இருக்கிறது, எங்க பார்த்தாலும் வைக்கிறதுக்கு இடமே இல்லை, ஊர் முழுக்க நம்ம நிலம்தான், ஊரே நம்ம விலைக்கு வாங்கி விட்டோம், இதற்கு மேலே செல்வம் வேண்டாம் என்று யாராவது சொல்வார்களா? சொல்லவே வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கு மேலே என்ன செய்வது, இன்னும் நம்முடைய செல்வங்களை எப்படி அதிகப்படுத்துவது என்றுதானே மனிதன் நினைப்பான். அதை அழகா சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதனுக்கு தங்கத்தால் ஓடக்கூடிய ரெண்டு ஓடை இருக்கு, நல்லா கவனிக்கணும், நீரோடை அல்ல, ஒரு ஓடை, ரெண்டு ஓடை இருக்கிறது. ரெண்டு ஓடையில என்ன ஓடுது? தண்ணி ஓடவில்லை, தங்கம் ஓடுகிறது. அப்ப அது எத்தனை பவுண்ட் இருக்குன்னு கணக்கு பண்ணி பாருங்க. 60,000 ரூபாயை தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல தங்கம் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஓடையிலே தங்கம் ஓடி வந்தால் அது எத்தனை கோடிக்கு போகும்? உலகத்தையே விலைக்கு வாங்க முடியும். அப்படிப்பட்ட செல்வம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டாலும் நிறைவடைவானா? உள்ளம் அமைதி பெற்று விடுமா? அவன் என்ன நினைப்பான்? ஐ எக்கூனலகு வாதியான், இதே மாதிரி இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே நினைப்பான். இந்த ரெண்டு இருக்கு போதும் நினைக்கிறது இல்லை. இதே போன்று இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குமே என்று அவன் நினைப்பான். அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு ஒன்றும் நிரப்பாது. அழகாக நமக்கு உணர்த்தி விட்டார்களா இல்லையா? அப்ப செல்வத்தை நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது நமக்கு நிறைவடைய போவது கிடையாது. அப்ப என்ன செய்வது? பேசாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முறையிலே செல்வத்தை அழகிய முறையிலே அணுகி இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். அதைத்தான் நபிகள் நாயகம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த சமுதாயத்தை எப்படி பண்படுத்தினார்கள்? அந்த சமுதாய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட பலவிதமான வியாபார முறைகள் அவர்கள்ட்ட இருந்தது, மோசடிகள் இருந்தது, கொடுக்கல் வாங்கல பலவிதமான குற்றம் செய்வார்கள். அதையெல்லாம் மாற்றி அமைத்து நேர்மையான நெறியான பொருள் ஈட்டலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பதை பார்க்கின்றோம். இதை உணர வேண்டும். இதை நாம் உணர்ந்து விட்டால் நம்மகிட்ட இந்த பிரச்சனை வராது. பொருளாதார விஷயத்துல நம்ம ஸ்லிப்பாய் போக மாட்டோம். என்ன பெரிய செல்வம் தான் வாழ்க்கையினுடைய அங்கமா? செல்வம் வாழ்க்கைக்கு தேவைங்க.
அல்லாஹ் நம்மை படைச்சவனுடைய நோக்கம் என்ன, அதை பார்க்கணும்ல. செல்வத்தை தேடுவதற்காக வேண்டிய படைத்திருக்கிறானா? உலகம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தில் எல்லாமே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், அதை தேடலாம். இதை தேடுவது மட்டும்தான் மனிதனுடைய நோக்கமா? இதை தாண்டி அவனுக்கு இரண்டாவது வேற எந்த கடமையுமே சொல்லப்படவில்லையா? எவ்வளவு கடமைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நாம் பராமரிக்க வேண்டும், இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் இருக்கின்றன, நம்முடைய சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய கடமைகள் இருக்கின்றன, அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. எவ்வளவு விஷயங்களை எல்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றான். அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த செல்வம் செல்வம் என்று ஓடுகிறபடியால் தான் நிறைய மக்கள் பள்ளிவாசல் பக்கமே காணமே. இந்த ரமலான் மாதத்தில் கூட இங்க கொஞ்சம் மக்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள், நிறைவாக வருவார்கள். இந்த ரமலான் அல்லாத மாசங்கள்ல பாருங்க, தொப்பி போட்டு பயங்கரமான அப்படி ஒரு இஸ்லாமிய கோலத்தில் இருப்பதை போல இருப்பார். தொப்பிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. அதை அப்படி ஒரு சமுதாயத்தில் பார்க்கப்படுதுல. தொப்பி வைத்து தாடி வைத்து ஜுப்பா போட்டு பார்த்தா ஒரு 5 ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஒரு மாதிரி இருப்பார். ஆனா பள்ளிவாசலுக்கு தொழுவைக்கு வர்றது கிடையாது. எத்தனை பேர்களை நம்ம சமுதாயத்திலே பார்க்கின்றோம். இருக்கின்றார்களா இல்லையா? இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்றா? இப்படி வியாபாரம் செய்யலாமா? ரிஜாலுல்லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லா. அவங்க வியாபாரம் செய்வார்கள், பொருள் ஈட்டுவார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள். ஆனா அதை என்ன செய்யாது? இகாமிஸ் ஸலாவ ஈதாஇ ஸக்கா, அல்லாஹ்விற்கு தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜகாத் கொடுப்பதை விட்டும் இறை நினைவை விட்டும் அது தடுக்காது. வியாபாரம் செய்வார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள், அது தனியா நடக்கும். அது எதை பாதிக்காது? தொழுகையை பாதிக்காது, ஜகாத் கொடுப்பதை பாதிக்காது, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை பாதிக்காது. அழகாக இறைவன் சொல்லி காட்டுகிறானே. இப்படிப்பட்ட புரிதலோடு இந்த மக்கள் இருக்கின்றார்களா? இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவு இருக்கின்றன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? அவர்கள் நினைத்திருந்தால் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரராக ஆகியிருக்க முடியுமே. அவ்வளவு ஃபேமஸான மனிதராக இருந்தார்களே. சஹாபாக்களிடத்திலே செல்வத்தை கேட்டிருந்தா ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்க மாட்டாங்களா? கொண்டு வந்து கொட்டி இருப்பார்கள். இந்த உலகத்தை அவர்கள் நாடினார்களா? அவங்களுடைய நோக்கம் எல்லாம் உலகத்துக்கு ஒரு சிறிய தேவையை வைத்துக் கொண்டு மறுமையைத்தானே அவர்கள் பிரதானமாக பார்த்தார்கள். அதுவும் அவங்களுடைய இறுதி காலகட்டங்களில் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை எப்படி இருந்தது? ஒரு தெருவுக்கு கவுன்சிலராக ஒருத்தர் இருப்பார், வார்டு மெம்பராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா கார்ல வந்து நிற்பார், இன்னோவா கார்ல வந்து கதவை திறந்து பந்தாவா இறங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தார்கள்? சமய தலைமை, சமுதாய தலைமை, 2 தலைமை பொறுப்பை வகித்தார்கள். அரபுலகத்தினுடைய மன்னராக இருந்தார்கள், அகில உலகத்தின் இறை தூதராக இருந்தார்கள். அவங்கள்ட்ட என்ன வாகனம் இருந்தது? இந்த மாதிரி கார்கள் வைத்திருந்தார்களா? பெரிய பெரிய ஒட்டகங்களை வைத்திருந்தார்களா? ரொம்ப கஷ்டப்பட்டார்கள், உணவுக்கு கஷ்டப்பட்டார்கள். வீட்டில் படுத்திருக்கிறாங்க, ஒரு கயித்து கட்டில படுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய மேனையெல்லாம் அந்த கயிறினுடைய அச்சினால் ஆளை பதிந்து பார்ப்பதற்கு மோசமா இருக்கிறது. முதுகெல்லாம் அப்படியே அந்த அச்சு பதிஞ்சு இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி உங்க உடம்புல ஆயிருக்குதே, நாங்க உங்களுக்கு ஒரு விரிப்பு செஞ்சு தரட்டுமா? அந்த படுக்கைக்கு மேல நீங்க போட்டு படுத்தீங்கன்னா உங்க முதுகு கொஞ்சம் டேமேஜாவா இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேணாங்கிறாங்க. வேணப்பா, எனக்கு எதுக்கு அதெல்லாம்? என்னுடைய நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்துறாங்க. என்னுடைய நிலை என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நான் இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறேன், என்னுடைய பயணம் எப்படிப்பட்டது? இல்லாக்க ராக்கிபின் இஸ்ததல்ல தஹ்த ஷஜரா. ஒரு பயணி செல்கிறார். நல்ல கவனி, அழகான ஒரு உதாரணத்தில் சொல்றாங்க. ஒரு பயணி பயணத்திலே செல்கிறார். பயணத்திலே அவருக்கு களைப்பு ஏற்படுகிறது. என்ன செய்வார்கள்? களைப்பு ஏற்பட்டால் ஒரு இடத்துல நின்று இளைப்பாரி விட்டு செல்வார்கள். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துக்கு கீழே போய் ஒருத்தர் இளைப்பாறுகிறார். எவ்வளவு நேரம் இளைப்பாறுவார்? 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், களைப்பினுடைய அளவை பொறுத்து. 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட வைங்களேன், ஒரு நாள் கூட வைங்களேன். பயங்கரமான களைப்புன்னு சொன்னா ஒரு நாள் படுத்து தூங்கிட்டார் விட்டு வைத்துக் கொள்வோம். ஒரு நாளைக்கு பிறகு எதிர்த்து கிளம்பிடுவார்ல, அந்த மரத்தை கட்டி பிடித்துக் கொண்டு, இது சாதாரணப்பட்ட மரமா, என் வாட்டத்தை போக்கிய மரம் அல்லவா, என்னுடைய களைப்பை போக்கிய மரம் அல்லவான்னு அங்கே உட்கார்ந்து இருப்பாரா? அந்த மரத்தை விட்டு மனிதன் எப்படி அகன்று போய்விடுகின்றானோ, இந்த மரத்திற்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்போ அந்த தொடர்பு தான் இந்த துனியாவுக்கும் எனக்கும் இருக்குன்னு அழகா புரிய வைத்தார்கள். இந்த துனியா என்பதில் ரொம்ப நாட்டை வைக்க கூடாது. விரிப்பு விரிச்சா நல்லா தான் இருக்கும், அழகான பெட்ஷீட் போதி படுத்தா நல்லா தான் இருக்கும்.
விதவிதமான ஆடை அணிந்தால் சிறப்பாக இருக்கலாம். துனியாவுக்கு இருக்கும், ஆகரத்துக்கு என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்ததனால தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தேடிக்கொள்ளவில்லை. அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கின்றோம். செல்வத்தில் அவங்களுக்கு நாட்டமே இல்லைங்க. துறவு நோக்கியும் போகல, இருக்கின்ற விஷயங்களை கொண்டு போதுமாக்கி கொண்டு அழகான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நேர நேரத்துக்கு சாப்பிடல. சில செய்தியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கண் கலங்குகிறது. நாம் எல்லாம் இன்னைக்கு எத்தனை விதமான சாப்பாடுகளை சாப்பிடுகிறோம். இப்போ இன்னைக்கு நோம்பு திறக்கும் போது என்னென்ன ஐட்டம் சாப்பிட்டு சொல்லுங்க பார்ப்போம். மனசுல ஓட்டி பாருங்கள். இப்போ இன்னைக்கு இஃப்தாருக்கு நம்ம சாப்பிட்ட ஐட்டங்கள் என்ன? நோம்பு கஞ்சி, அதில் பார்த்தாச்சுன்னா அப்புறம் கறி வகைகள், வடை வகைகள் தனியா, ஷராபுகள், பானங்கள், விதவிதமான பானங்களை அருந்தி இருப்போம். சாப்பிட்டு முடிச்சு குடிக்க முடியாம பாதி ஐட்டங்களை வச்சு எந்திரிச்சு போற அளவுக்கு நம்ம நிலை இருக்கிறது. அவ்வளவு வர்க்கத்தெல்லாம் நமக்கு செய்திருக்கின்றான். நபிகளாருடைய நிலை இப்படி இருந்ததா? இப்படி நோன்பு திறந்திருப்பாங்களா? அவங்க இல்லை, கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவங்க மதீனா வந்ததுல இருந்து 3 நாளைக்கு தொடர்ச்சியாக கோதுமை ரொட்டி சாப்பிட்டது கிடையாது. ஹதீஸ்களிலே வருகின்றது. ஒரு மனிதர் வருகின்றார். அவங்க நிலையை பாருங்களேன், ரசூலுல்லாஹ்வுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது. ஒரு மனிதர் வருகின்றார். அப்போ அவரு பசிக்குதுங்கிறார். எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, சாப்பாடு இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளை அனுப்பி நம்ம வீட்டுக்கு போய் ஏதாவது சாப்பாடு இருந்தா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அங்க போய் சாப்பாடு இருக்கான்னு அவர் கேட்கிறார். சாப்பாடும் இல்லை, ஒண்ணும் இல்லப்பா, தண்ணி தான் இருக்கு அப்படின்னு அந்த வீட்டில் சொல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் சொல்றாங்க. மனைவி சொல்றாங்க, இவர் வந்து தண்ணி தான் இருக்கான், சாப்பாடு இல்லையா. சரி, இந்த மனைவி வீட்டுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு பல மனைவிமார்கள் இருந்தாங்கல்ல, எல்லா வீடுகளுக்கும் அனுப்புறாங்க. எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அவர் வர்றாரு, ஒண்ணுமே இல்லை, தண்ணி தான் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை தரத்தை பாருங்கள். இத்தனை மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், ஒருத்தர் வீட்டில் கூட உணவு இல்லை, தண்ணீர் தான் உண்டு என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் வறுமையிலே வாடி இருக்கின்றார்கள். அதுக்கு துறவு போனதை நினைக்க கூடாது. செல்வத்தை வெறுத்தாங்கன்னு நினைக்க கூடாது. செல்வத்தை தேடினார்கள், குறைவாக வைத்துக் கொண்டு மார்க்க விஷயங்களிலே அவருடைய உள்ளத்தை லயிக்க செய்தார்கள். அதனாலதான் அப்படிப்பட்ட சமுதாய மாற்றத்தை அவங்க உண்டாக்கினார்கள். எத்தனை சம்பவங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் விளக்கு கிடையாது, பாய் கிடையாது, கதவு கிடையாது. இரவிலே பாயாக இருப்பது பகலிலே கதவாக மாறிடும். ரெண்டுக்கு 2 in 1 மாதிரி. இப்ப நம்ம வீட்டில் அப்படி ஒரு நிலை இருக்கா? நம்ம படுக்கிறது போக 3 பாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். கதவு போட்டு 5 லாக் போட்டு நம்ம பக்காவா பாதுகாப்பாக இருக்கிறோம். நபிகளாருடைய வீட்டில் என்ன இல்லை? கதவு வேறு, பாய் வேறு இல்லை. பகலிலே மக்கள் பார்த்தா வீடு தெரியும், அதை மறைப்பதற்காக பாய் எடுத்து வீட்டு வாசல்ல தொங்க விட்டுருவாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ராத்திரி நேரத்தில் பாய் தேவைப்படாது. ஏன் தேவைப்படாது? அவங்க வீட்டில் விளக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் விளக்கு எரிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட வசதி இல்லை. எனவே இருட்டு என்பதனால தெரிந்தாலும் பிரச்சனை கிடையாது என்று சொல்லி அந்த பாயை எடுத்து விரித்து படுத்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே நபிகளாருடைய வாழ்க்கை சென்றிருக்கிறதே. இந்த உலகத்தினுடைய இன்பத்தை அவர்கள் அனுபவிக்க நாடி இருந்தால் அதை நோக்கி அவர்கள் சென்றிருப்பார்களா? வாய்ப்பே இல்லை. அப்ப அவங்களுடைய நோக்கம் மறுமையினுடைய நோக்கமாக இருந்ததே. சஹாபாக்களை அவர்கள் அப்படித்தானே உருவாக்கின, அந்த சமுதாயத்தை அப்படித்தானே உருவாக்கினார்கள். ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். அகல் யுத்தம். அகல் யுத்தத்தை பற்றி நமக்கு தெரியும். அஹ்ஸாப் போர் என்று சொல்வார்கள், கூட்டுப்படை. கூட்டுப்படை என்றால் என்ன? இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அனைவரும் ஒன்றாக கைகோர்த்து கொண்டார்கள். எதிரிக்கு எதிரி நண்பன்பாங்கல்ல. இஸ்லாமிய மார்க்கத்திற்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக பலவிதமான எதிரிகள் இருந்தார்கள். அவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவன் பெரிய படையாகுமா இல்லையா? யூதர்கள், மக்காவிலே வாழ்ந்த அந்த முஷ்ரிக்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு பெரும் படையோடு மதீனாவை நோக்கி வருகின்றார்கள். அப்ப இதை எதிர்கொள்ள வேண்டும். அதை எப்படி நம்ம எதிர்கொள்வது என்பது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பண்பும் இருந்தது. அதாவது மார்க்க விஷயத்தில் ஆலோசனை இல்லை. எத்தனை ரக்காத் தொழுவதை என்பதை பற்றி ஆலோசனை பண்ணியே முடிவெடுப்பாங்க. அது வஹீயின் மூலமா அல்லாஹ் அறிவிச்சிருவோம். எத்தனை நோன்பு, எத்தனை தொழுகை, எப்படி வணங்குவது எல்லாம் அங்க வஹீயில இருந்து வந்துடும். உலகம் சார்ந்த முன்னெடுப்புகளுக்கு சஹாபாக்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க. அது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்றுதான். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். அல்லாஹ்வே சொல்றான், நீங்க மக்களிடத்திலே மசூரா செய்யுங்கள். அப்ப மசூரா பண்றாங்க. இந்த மாதிரி வர்றாங்கப்பா போருக்கு, நம்ம எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி மசூரா பண்றாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்கின்றார்கள். அதுல சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அவர் பாரிசீக நாட்டை சார்ந்தவர். அவர் ஒரு புதுவிதமான யுக்தியை சொல்கிறார்.
என்ன சொல்கிறார்? எங்களுடைய பாரசீக நாட்டிலே எங்களுடைய எதிரிகள் எங்களை தாக்க வந்தாங்கன்னா நாங்கள் ஒரு முறையை கையாள்வோம். அது என்ன முறை என்றால், எங்கள் நாட்டை சுற்றி மிகப்பெரிய பள்ளங்களை நாங்கள் தோண்டிடுவோம். எங்கள் நாட்டு எல்லை வரைக்கும் வருவார்கள். அந்த பள்ளத்தில் இறங்கி அதை கடந்து வர சிரமப்படுவாங்க. அதுக்குள்ள நாங்கள் தாக்குதல் நடத்தி ஜெயிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு யுத்தியை அவர் சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு இது புதுசா இருக்கு. அந்த அரபுலகம் அறியாத ஒரு புதிய நடைமுறை. மற்றது எல்லாத்தையும் அவன் பார்த்திருப்பான். அப்ப இந்த நடைமுறையை அவன் பண்ணிடுவோம்னு சொல்லி மதீனாவை சுற்றி மிகப்பெரிய பள்ளங்கள் தோண்டுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிடுறாங்க. எல்லா டீமையும் பிரிக்கின்றார்கள். குழுக்களாக பிரிக்கப்பட்டு அந்த பள்ளம் தோண்டக்கூடிய பணியிலே அவர்கள் களமிறங்கி பணியாற்றுகின்றார்கள். நல்லா கவனிக்கணும், அவர்களுக்கு எந்த விதமான ஊதியமும் கிடையாது. தினக்கூலி 100 நாள் வேலை திட்டம் மாதிரி 100 நாள் வேலை பாருங்க சம்பளம்னு சொன்னாங்களா? சம்பளம் இல்லை. சரி, சம்பளம் தான் இல்லை, வேலைக்கு சாப்பாடு போட்டாலாவது பரவாயில்லை. சாப்பாடு போடப்பட்டதா? சாப்பாடும் இல்லை. அன்றைக்கு இருந்த நிலை மிக மிக மோசமான நிலை. பின்னாடி இஸ்லாமிய அரசாங்கம் கொஞ்சம் செழிப்பானதெல்லாம் மாறுது, பின்னாடி செழிப்பாக மாறுகிறது. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைதான். ஒன்றும் நிலைமை அவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறது. அப்ப என்ன சாப்பாடு கிடைக்கும்? ஏதாவது பழைய எண்ணெயிலே சமைத்த கோதுமைகள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு அவர் சஹாபி சொல்றாரு, எங்க வயிற்றுக்குள்ளதை இறங்காது, மோசமான ஒரு கெட்ட வாடை அடிக்குங்க, சாப்பிட்டோம்னா உள்ள முழுங்க முடியாது, அதையெல்லாம் சாப்பிட்டு கொண்டு நாங்கள் அந்த போரில் பங்கெடுத்தோம் என்று சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. பார்த்து அவர்கள் நெகிழ்ந்து போகிறார்கள். எப்படி இருந்த சமுதாயம் இன்று எப்படி மாறி இருக்கின்றார்கள் என்று அவர்கள் நெகிழ்ந்து போய் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்கின்றார்கள். அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, இறைவா, மறுமை வாழ்க்கையை தவிர சிறந்த வாழ்க்கை எதுவும் கிடையாது. மறுமை வாழ்க்கையை போல சிறந்த வாழ்க்கை கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மறுமை வாழ்க்கைக்காக இந்த அன்சாரிகளையும் இந்த முஹாஜிர்களையும் இந்த மக்கத்து மக்களையும் இந்த மதீனத்து முஸ்லிம்களையும் நீ தயார்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பாருங்கள், அந்த சமுதாயத்தை அவங்க எப்படி மாத்துறாங்க. காசுதான் உலகம், செல்வம் தான் எல்லாம் என்று கிடந்த சமுதாயத்தை, அதெல்லாம் இல்லப்பா, வாழ்க்கைக்கு தேவைதான் செல்வத்தை தாண்டி நீங்கள் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள் பல இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய விதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்துக்கு பாடம் நடத்தி இருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனை படித்து பாருங்கள், எத்தனை வசனங்கள் அல்லாஹ் பேசுறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா, குறை கூறி புறம் பேசி தெரியக்கூடிய ஒருத்தருக்கும் கேடுதான். அல்லதி ஜமஅ மாலவ அத்ததா, மனிதன் என்ன செய்கின்றான்? செல்வத்தை திரட்டி அதை எண்ணிக்கிட்டே இருக்கிறான். சில பேர் சும்மா நாள் எண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ரூபா அவ்வளோதான் 10,000 ரூபாய் இருக்குன்னு தெரியும், 50,000 இருக்குன்னு சும்மா நாள் அந்த கட்டை எடுத்து அப்படி எண்ணி 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்படிலாம் சிலருக்கு நோய் உண்டு. செல்வத்தை சம்பாதித்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கின்றான். சலாம் சொன்னா கூட அப்படி பாட்டிடுவான், பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிம்பாரு. ஏன்னா அவர் கணக்கு விட்டு போயிருவான். அந்த மாதிரில செல்வத்தில் நாட்டம் வைக்கின்றார்களே. அல்லாஹ் சொல்கின்றான், செல்வத்தை திரட்டி எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவனுடைய செல்வம் அவனை காப்பாற்றும் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இல்லை, கல்லா, அவ்வாறு இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த செல்வங்கள் நம்மை காப்பாத்து நினைக்கிறான், காப்பாத்தாது. மறுமையில காப்பாத்தாது என்பது ஓகே, உலகத்திலையும் கூட அல்லாஹ் நாடாட்டி காப்பாத்தாது. இந்த செல்வத்தில் இவ்வளவு பெரிய நாட்டத்தை மனிதர்கள் வைத்திருக்கின்றார்களே, அதை தோலுரிப்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தை அருளி இருக்கின்றான். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கின்றோம், அல்ஹாக்குமுத் தகாத்துர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர், அதாவது மன்னரையை சந்திக்கின்ற வரை அதிகமாக செல்வத்தை தேட வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டது. காசு காசு காசுன்னு போறாங்க அப்படின்னு வருது, அந்த கருத்துல அந்த வசனம் வருகிறது. இந்த வசனத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தஃப்சீர் கொடுத்தாங்க. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்னாங்க. என்ன விளக்கம் சொன்னார்கள்? யகுலு இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் இருக்கின்றானே, நம்ம மனிதர்களை தான் சொல்றாங்க, ஆதமுடைய மகன் இருக்கின்றானே, மாலி மாலி என்கிறான். மாலினா எனது செல்வம், நம்ம வீடு, நம்ம காரு, நம்ம தோட்டம், நம்ம துறவு, நம்ம பங்களா, நம்ம கோட்டை என்று பேசிக் கொண்டிருக்கிறான். வஹல்லக்க யப்னு ஆதம் மின் மாலிக், அந்த கேள்வியினுடைய துணியை பாருங்கள். எதுப்பா அவனுடைய செல்வம்? எல்லாத்தையும் நம்மளுது நம்மளுதுன்னு சொல்றிய, உன்னுடைய செல்வம் எது? 3 தான் உனக்கு சொந்தம். என்ன? இல்லாம அக்கல்த, நீ உண்டு கழித்தாயே, நீ சாப்பிட்ட உணவு உடம்புக்குள்ள போயிருச்சு, அதில் இருந்து
பெறப்பட வேண்டிய சத்துக்கள் பெறப்பட்டு விட்டன. விட்டமின்களாக, மினரல்களாக, ஃபைபராக, இன்னும் பல சத்துக்களாக, அயனாக எல்லாம் பிரிக்கப்பட்டு விட்டது. அதை யாரும் திருட முடியாது, அது நமக்கு சேரும். அதிலிருந்து இன்னும் கழிவாக ஒன்று போகுமே, மலமாக, அதை நமக்கு சொந்தம் வச்சுக்கிற வேண்டியதுதான். இரண்டாவது சொன்னார்கள், நீ உடுத்தி கிழித்ததை தவிர. ஆடை அணிகின்றோம், அணிகின்ற ஆடை நல்லா இருந்தா கூட நம்ம சட்டையை நம்ம தம்பி போட்டுக்குவார், அத்தா சட்டையை மகன் போட்டுக்குவார், அக்கா சட்டையை தங்கச்சி போட்டுக்குருவா. ஆடை இருந்தா கூட அதை மாற்றி பயன்படுத்துவாங்க. அந்த ஆடையை உடுத்தி கண்டலாகி கிழிந்து போய்விட்டால் அதை யாரும் பயன்படுத்த முடியாது, அது உனக்கு சொந்தம். நீ உடுத்தி கிழித்த ஆடை உனக்கு சொந்தம். மூன்றாவதாக சொன்னாங்க, அவுத்த சத்தக்த பாம்லைத்த, நீ சதக்கா செய்து தர்மம் செய்து மீதப்படுத்தி கொண்டது உனக்கு சொந்தம். நமது செல்வங்களிலே எதை நாம் இறை வழியிலே செலவழிக்கின்றோமோ, தர்மம் செய்கின்றோமோ, அந்த செல்வங்களை யாரும் திருட முடியாது. அது நமக்கு மறுமையினுடைய கணக்கில் எல்லாம் வர வச்சிருவான். இப்ப கூட சொல்லுவாங்க, நோன்பு கஞ்சிக்கு தாங்க, பள்ளிவாசலுக்காக வேண்டி தாங்க, ஏழைகளுக்காக தாங்க, இன்னும் பல நன்மைக்காக வேண்டி கேட்கின்றார்கள். அதுக்கு நம்ம கொடுக்குறோம், அது எங்க போயிடும்? அல்லாஹ்வுடைய கணக்கில் போயிடும். அதை யாரும் திருட முடியாது. இந்த மூன்று தான் நமக்கு சொந்தமாக இருக்கக்கூடியது. இதை தவிர வேறு எதுவுமே நமக்கு சொந்தம் அல்ல. நம்ம கட்டி வைத்த வீடு நமக்கு சொந்தமா? நமக்கு பிறகு பிள்ளைக்கு போகும், அவங்க வாரிசுகளுக்கு போகும், நமக்குத்தான் கிடைக்கும் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதையெல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப செல்வ விஷயத்திலே அழகான பார்வையை இஸ்லாமிய மார்க்கம் உருவாக்கி இருக்கின்றது. இன்னும் ஒண்ணு நீங்க பார்க்கணுங்க, இறைவன் நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், தராம இருக்கிறானா? தந்திருக்கிறான். அப்ப ஏன் பத்த மாட்டேங்குது? ஏன் அந்த போதும் என்கின்ற மனசு நமக்கு வரல? அதை மார்க்கம் சொல்லி இருக்கல. அதிகமாக செல்வத்தை வச்சிருக்கிறவன் பணக்காரன் இல்ல, செல்வத்தை தேடக்கூடியவன் பணக்காரன் இல்ல. பணக்காரன் யாரு தெரியுமா? போதும் என்ற மனசு எவனுக்கு இருக்கோ அவன் தான் செல்வந்தன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வத்தை கொண்டு போதும் என்ற மனசு முதல்ல நமக்கு வேண்டும். இன்னைக்கு சொசைட்டி எப்படி இருக்கிறது? அவனை மாதிரியே நம்ம வரணும், அதான் பிரச்சனை. இன்னைக்குள்ள மார்க்கெட்டிங்கே அப்படித்தானே பண்றான். ஒரு விளம்பரம் செய்யும் போது எப்படிங்க விளம்பரம் பண்றான்? உனக்கு என்ன தேவைன்னு விளம்பரம் பண்றானா? அந்த விளம்பரத்தை பார்த்தீங்கன்னாலே அடுத்தவன்ட்டு இருக்கு ஒன்ட்டு இருக்கான்னு கேட்கறான். ஒரு டேபிள் விளம்பரம் ஒன்று போடுறாங்க, ஒரு டேபிளுக்கு விளம்பரம். அதை இத்தனை விதமா மடக்கி மடக்கி பயன்படுத்தலாம், 10 விதமா 15 விதமா இதை சொல்றான். அந்த டேபிள் உனக்கு தேவைன்னா வாங்குன்னு சொன்னா பரவாயில்லை. அந்த விளம்பரம் எப்படி இருக்கு? பக்கத்து வீட்டுக்கு, எய்த்த வீட்டுக்கு, உங்க வீட்டுல இருக்கா அப்படின்னு கேட்கறான். அப்ப என்ன, உனக்கு தேவைன்னா டேபிள் வாங்கினா ஓகே, பக்கத்து வீட்டுல இருக்கு, எய்த்த வீட்டுல இருக்கு, அப்ப நீயும் வாங்கு. நான் எதுக்கு வாங்கணும்? எனக்கு தேவைப்பட்டதாங்க நான் வாங்குவேன். இப்படிதான் அடுத்தவனை காட்டி வியாபாரம் செய்கின்றார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனா இருப்பான், அவன்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கும். அவன் 65 இன்ச்சுக்கு ஒரு டிவி வாங்கி மாட்டி வைத்திருப்பான். இருக்கப்பட்டவன் வாங்கி மாட்டுகிறான். நம்மகிட்ட இருக்குதா? இல்லை. அப்ப கிடைக்கும் போது வாங்குறது என்பது வேறு. அதை விட்டு விட்டு இஎம்ஐல போய் வாங்குறான். இஎம்ஐல போய் வாங்கி அதை கட்ட முடியாமல் திக்குமுக்காடி போடுகிறான். இவன் வீட்டுல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பழைய அரசாங்கம் கொடுத்த தமிழக அரசு இலவச டிவி இருக்கும். அது 7 நாளைக்கு 7 கலர்ல தெரியும். இதை போட்டு எவன் பார்க்கிறது? நம்மளும் அதே மாதிரி டிவி வாங்கணும் போட்டு இஎம்ஐல வாங்கி வட்டியில விழுந்து அவன் சீரழிந்து போகின்றான். அப்ப இறைவன் தருகின்ற செல்வத்தை கொண்டு நம்ம அழகான வாழ்க்கை வாழ முடியும். சொல்லி கொடுத்த பாடம் இது. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதற்குள்ளே நாம் திட்டமிட்டு வாழலாம். நீங்க எங்க வேணாலும் போங்க, அழகான வழிமுறை நமக்கு இருக்கு. ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போறோம், ஒரு ஆளுக்கு ஒரு மாத வருமானம் 10,000 ரூபான்னு வைங்க, ஒரு 20,000 ரூபான்னு வைங்க. மீன் மார்க்கெட்டுக்கு நம்ம போனோம்னா கிலோ 100 ரூபாய்க்கு மீன் இருக்கு, கிலோ 2000 ரூபாய்க்கு மீன் இருக்கு. இப்ப நம்ம முடிவு பண்ணணும், நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டது. நம்முடைய சக்திக்கு மீறி 2000 ரூபாய் மீனை வாங்கி நம்ம கடனாளியாக வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய தகுதிக்கு நான் இது வாங்கலாம், அதுவும் மீன் தினம் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். ஒரு பெருநாளைக்கு சட்டை எடுக்கிறோம், 100 ரூபாய்க்கு சட்டை கிடைக்குது, சென்னையிலே கிடைக்குது. 100 ரூபாய்க்கு நீங்க சட்டை எடுக்கலாம், 10,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு சட்டை எடுக்கலாம். நாம் என்ன செய்யக்கூடாது? கஷ்டப்படக்கூடியவர் போய் 1 லட்சம் ரூபாய் சட்டையை போய் வாங்கக்கூடாது. இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற செல்வத்தை கொண்டு அதற்கு உள்ளாக நம்ம என்ன பார்க்கலாம்? பிரச்சனையே இல்லை. அப்ப இதையெல்லாம் பார்க்காம பேராசைப்படுகின்ற காரணத்தினால தானே அவ்வளவு தீமைகள் போய் மக்கள் விழுகின்றார்கள். இஎம்ஐ வாங்கி அவ்வளவு பெரிய கடனை வாங்கி வீடு கட்டுகின்றார்கள். எலிவலையானாலும் தனி வலை வேண்டுமா? சரி, இருக்கும்போது கட்டினா பரவாயில்லையே, வாடகைக்கு இருந்தா இங்க இருக்க முடியாதா? சொந்த வீடு கட்டியே ஆகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு லோனை போட்டு அவன் திருப்பி செலுத்த முடியாமல்
அந்த வீட்டுக்கு மேலே பெரிய தொகையை கொடுத்து கூட காசு போய்விட்டது, வீடும் போய்விட்டது என்கின்ற நிலையிலே எத்தனை பேர் தெருக்களிலே இருக்கின்றார்கள். சில பேர் அந்த கடனை வாங்கி திருப்பி செலுத்த முடியாமல், கடன்காரனை சமாளிக்க முடியாமல் தற்கொலை செய்து உயிரை மாய்க்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கின்றோமே. இதெல்லாம் எதற்காக? இஸ்லாத்துடைய இந்த அடிப்படை புரிந்திருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை அணுகக்கூடிய முறை தெரிந்திருந்தால் இது மாதிரி தீமைகள் வருமா? அழகா நமக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாங்க. பொருளாதாரம் இப்படித்தான், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, வாழ்க்கைக்கு தேவைதான். அதே நேரத்தில் அதை நோக்கி உங்கள் கவனத்தை நீங்க ரொம்ப வச்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். பல இடங்கள்ல இருந்து பிரச்சனை வரும். உங்களால் சமாளிக்க முடியாம அந்த பிரச்சனை வரும் என்பதையெல்லாம் அழகிய முறையில் இஸ்லாம் நமக்கு புரிய வைத்திருக்கின்றது. நாம் அதை கவனத்தோடு அணுக கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் ஒண்ணு நீங்க கவனிக்கணும். மனித வாழ்க்கைக்கு செல்வம் எவ்வளவு தேவைன்னு நம்ம சொன்னோம். எப்படி கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, இந்த செல்வங்களை பிறருக்கு அள்ளி கொடுப்பதற்கு அந்த சமுதாயத்தை பழக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு சைக்காலஜி உருவாக்குது பாருங்க. அதாவது இவன் சம்பாதிக்கிறதுக்கே போட்டி போட்டு நடக்கிறான், சம்பாதிக்கணும் சேர்க்கணும்னு. இஸ்லாம் என்ன செய்யுது? நீங்கள் சம்பாதித்த செல்வங்களில் இருந்து பிறருக்கு கொடுங்கள். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், தங்களுடைய செல்வங்களை எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று மக்கள் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி செலவழித்தாலும் நன்மைக்காக செலவழியுங்கள். பலில் வாலிதைன் வல் அக்ரபீன் வல் யதாமா வல் மசாக்கீன் வபன சபீல், பெற்றோருக்கு கொடுங்கள், சொந்தக்காரங்களுக்கு கொடுங்கள், அனாதைகளுக்கு கொடுங்கள், வழிபோக்கர்களுக்கு கொடுங்கள். அள்ளி கொடுங்க. உங்க மனிதனுடைய மக்களுடைய தேவைகளுக்காக வேண்டி அள்ளி கொடுங்கள். அள்ளி கொடுத்தால் மறுமையிலே உங்களுக்கு சவாபு இருக்கிறது என்று மார்க்கம் சொன்னது. அந்த சமுதாயத்தை அப்படி அவங்க பழக்கினாங்களே. வரலாற்றில் எத்தனை சம்பவங்கள். அந்த சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் எப்படி மாத்தினாங்க? அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். எத்தனை சஹாபாக்கள் தன்னுடைய தோட்டத்தை, பைருகா தோட்டத்தை எடுத்து கொடுத்தாரே. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மதிப்பு மிக்க தோட்டம், பெரிய விலை மதிப்புல பல கோடி பெறும் அந்த மாதிரியான ஒரு தோட்டம், அதை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர் கொடுத்தாரே. அவர் உல்டாவா பண்றாங்க. செல்வத்தை இவன் தேடுவதற்கு மாற்றமாக உன்னுடைய செல்வத்தை நீ அள்ளி கொடு. அதிலே ஒரு என்ன உணர்வு இருக்கிறது? செல்வம் தான் எல்லாம் என்ற உணர்வு நமக்கு அங்கே குறைய ஆரம்பிக்கும். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார். ஒரு ஒட்டகத்தை கொண்டு வர்றார். சேணமிடப்பட்ட ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, ஹாதிஹி ஃபீ சபீலில்லாஹ், இந்த ஒட்டகத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒப்படைக்கிறார். ஒட்டகம் என்பது அன்றைக்கு பெரிய சொத்தாக பார்க்கப்படும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஒட்டகத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாய், மறுமையிலே உனக்கு இதை போன்று 700 ஒட்டகங்களை அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். எவ்வளவு பெரிய சிறப்பை அங்கு சொல்றாங்கன்னு கவனிக்கின்றோம். இது போல இறை வழியிலே செலவழிப்பதற்காக நிறைய விஷயங்களை நமக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்றது. அந்த சமுதாயத்தை அப்படி பழக்கி இருக்க. அடுத்த வண்டை அடிச்சு புடுங்கி கொண்டிருந்த சமுதாயத்தை மாற்றி அமைத்து நீங்கள் அடுத்தவருக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தை சரியான முறையிலே அணுகக்கூடிய சமுதாயமாக அந்த சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு நபித்தோழர் ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்ற அந்த சஹாபிக்கு பேரு. ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகின்றார். வந்து கேட்கிறார். சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸ் அவரே அறிவிக்கிறார். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்திதான். நான் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஏதாவது தாங்கன்னு கேட்டேன். ஆதானி, எனக்கு சில செல்வங்களை தந்தார்கள். சும்ம சஅல்துஹு, மறுபடியும் கேட்டேன். ஃபஅதானி, அப்பவும் தந்தாங்க. மூணாவது முறையும் கேட்கிறார். மூணாவது முறையும் தந்தாங்க. அப்ப அவர் நினைக்கிறார், இப்ப கேட்க கேட்க தருவாங்க போல நினைத்து கொண்டு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹ் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அவருக்கு புரிய வைக்கிறாங்க. ஹக்கீமே, இன்ன ஹாதல் மால ஹதிரத்துன் ஹுல்வா, அதாவது செல்வம் என்றால் என்ன என்பதற்கு இந்த ஒரு நபிமொழி போதுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஹாதல் மால ஹதிரத்துன் ஹுல்வத்துன், செல்வம் இருக்கிறதே அது பசுமையானதும் இனிமையானதும் ஆகும். செல்வம் யாருக்காவது கசக்குமா? கை தூக்குங்க பார்க்கலாம். இங்க வந்திருக்கிற மக்களில் யாருக்கெல்லாம் எங்களுக்கு காசு இருக்குது கசக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க யார்? நான் உள்பட யாரும் சொல்ல மாட்டோம். செல்வம் என்பது அது மகிழ்ச்சி தான், இனிப்பு தான். யாராவது ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு இப்படி சொல்லிடுற, எங்க வீட்டில் ஒரே ரூபாயா இருக்கும், எண்ண முடியல, ஒரே தங்கமா கொட்டி கிடக்கு, அங்க பார்க்க முடியல அப்படின்னு யாராவது சொல்ல கேள்விப்பட்டுக்கிறோமோ? இல்லைன்னு புலம்புவாங்க. காசே இல்லை பாய், நாய் பொழப்பா இருக்கு, பிள்ளைக்கு படிப்பு கூட படம் கட்ட முடியல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, டீ குடிக்க காசு இல்லை,
இல்லை என்று புலம்புறவங்க தான் உண்டே தவிர இருக்குன்னு புலம்புறவங்க யாரும் இல்லை. அப்ப என்ன விளங்குகிறது? செல்வம் என்பது எவனுக்கும் கசக்காது, செல்வம் என்பது இனிக்கத்தான் செய்யும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செல்வம் இருக்கிறதே ஹதிரத்துன் ஹுல்வா, பசுமையானது, இனிமையானது. ஆனால் அந்த செல்வத்தை அணுகக்கூடிய முறை என்று ஒன்று இருக்கிறது. யாரு பேராசையோடு இந்த செல்வத்தை அணுகுகின்றாரோ, எடுக்க நினைக்கின்றாரோ, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அதில் பரக்கத் செய்ய மாட்டான். யார் இந்த செல்வத்தை போதும் என்ற மனசோடு எடுக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பரக்கத்து செய்வான் என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்றாங்க. அல் எதில் உல்யா ஹைரும் மினல் எதி சுஃப்லா, கீழே இருக்கக்கூடிய கையை விட மேலே இருக்கக்கூடிய கைதான் உயர்ந்தது. அழகா அவருக்கு புரிய வைக்கிறாங்க பாருங்க. என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய கை மேலே இருந்திருக்கு, அவர் கை கீழே இருந்து வாங்கி இருக்கல. அதை எப்படி புரிய வைத்தார்கள்? கீழே இருக்கக்கூடிய கையை விட மேலே இருக்கிற கைதான் உயர்ந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு இலக்கியமாக சொல்வது. கொடுக்கிறதாப்பா சிறந்தது, வாங்கி பழகாத, அடுத்த ஆண்ட நீ கையேந்தாத என்பதை அவருக்கு புரிய வைக்கின்றார்கள். அந்த சஹாபி உடனே சொல்கிறாருங்க. அடுத்த சபையிலே அடுத்த அமர்வுல உட்கார்ந்து பேசவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அடுத்த வினாடி அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதற்கு பிறகு நான் எந்த மனிதனிடத்திலும் எந்த செல்வத்தையும் கையேந்தி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு போயிடுறார். ரசூலுல்லாஹ்வுடைய அவர் யார்ட்டையும் வாங்கவும் இல்லை. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பு வருது. அப்ப ஜகாத்துடைய செல்வத்தை கொடுப்பதற்காக வேண்டி அவரை கூப்பிட்டு விடுறாங்க. வர முடியாதுன்னு மறுத்துறாரு, வேணான்னு சொல்லிடுறாரு. அடுத்து உமர்லான் அவங்களுடைய ஆட்சி பொறுப்பு வருகிறது. அவரை கூப்பிட்டு அந்த செல்வங்களை அவருக்கு ஒப்படைக்கின்றார். அதை வேண்டாம் என்று அவர் மறுத்து விட்டார். ஒரு அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அவர் கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வந்தார்ல, அதுக்கு பிறகு யாற்றையும் அவர் கையேந்தி கேட்கவே இல்லை. அப்படி அவர் மாறிட்டாரு. இதுதான் நபிகள் நாயகம் உண்டாக்கிய சமுதாய மாற்றம். கையேந்தி கேட்டவருக்கு கொடுத்தாங்க என்பது வேறு, அதே நேரத்திலே அறிவுரையையும் கொடுத்தார்களே, சொல்லி அவரை புரிய வைத்து கடைசி வரைக்கும் யாற்றையும் கையேந்தாத ஒரு நிலையை உருவாக்கி வைத்தார்களே, சுயமரியாதையை கற்றுக் கொடுத்தார்கள். இன்று எத்தனை பேர் நம்மள சில பேர் போய் அடுத்த ஆள்கிட்ட கையேந்தி கேட்டுறோம், கொஞ்சம் காசு கொடுங்க, கஷ்டமா இருக்கு. அதாவது எதுவுமே வழியில்லை என்றால் கேட்பது என்பது வேறு, அது நிர்பந்தம் என்று சில விஷயங்கள் வரும். அதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வேண்டும். தவிர்க்கவே முடியாத நேரம் என்றால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அது வேறு. டக்கு டக்குன்னு போய் அடுத்த ஆள்கிட்ட போய் கையேந்துவது என்பது நம்மளை பத்தி அவர்கள் என்ன நினைப்பார்கள்? சுயமரியாதை போய் நம்மளை பத்தி நல்ல விதமா நினைச்சு வச்சிருப்பார். இவ்வளவு நாளா நம்ம ஒருத்தர் போய் காசு கேட்கிறோம்னு வைங்களேன், நம்மை பத்தி ஒரு நல்ல இமேஜ் அவருக்கு இருந்திருக்கும். காசு கேட்ட போது என்ன நினைப்பாரு? என்ன இவன் காசு கேட்கறான், இவ்வளவு நாளா இதுக்கு தான் வந்தாலும் நம்ம முன்னாடிக்கு முன்னாடி அவரை பார்த்திருப்போம், அவர் வீட்டு வாசல போய் சந்திச்சிருப்போம், அன்னைக்கும் இதுக்கு தான் வந்திருப்பானோ அப்படின்னு அவர் யோசிப்பார். ஒரு ஆட்டை போய் நம்ம கையேந்திர உடனே நம்முடைய அந்த நிலை என்பது சட சட சடன்னு கீழே போயிடும். சுயமரியாதை, அந்த மான மரியாதை என்பது அறவே இல்லாம போயிடும். கையேந்தி கேட்கக்கூடாது, கொடுத்து பழகுங்கள் என்று நமக்கு மார்க்கம் சொல்கிறது. நம்ம எல்லாம் அப்படித்தான் உருவாக வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்க வேண்டும். வீட்டுக்கு யாராவது மிஸ்கின்கள் வருவார்கள், யாசகம் கேட்டு வந்தா நம்முடைய குழந்தைகளுடைய கையிலே காசு கொடுத்து போட சொல்லணும். அப்ப என்ன உணர்வு வரும் அந்த பிள்ளைகளுக்கு? நம்ம கொடுக்கணும் என்ற உணர்வு வரும். கீழே இருக்கின்ற கையை விட மேலே இருக்கிற கை உயர்ந்தது அப்படின்னு வரும். இன்று அதுக்கு மாற்றமாக நடக்குது. இந்த பெருநாள்ல நீங்க பார்க்கலாம், பெருநாள் வந்துச்சுன்னு வைங்க, சொந்தக்காரங்க வருவாங்கல்ல, அம்மா சொல்லும் பிள்ளைகிட்ட, மாமா வந்திருக்காரு, போய் காசு கேளு, பெருநாள் காசு கேளு. இவங்களே அனுப்பி காசை கேட்க வைக்கிறது. இதெல்லாம் நல்ல முறையா? எவ்வளவு பெரிய ஒரு மான மரியாதை இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவார்கள் சில பேர், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவர் என்ன தங்கமும் வெளியமா கொண்டு வந்து கொடுப்பாரு, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கோடாரி தைலம் கொடுப்பாரு. வேற என்ன நமக்கு கொடுப்பாரு? ஒரு கோடாரி தைலம், ஒரு தஸ்பீக் மணி கொடுப்பாரு, ஒரு டைகர் பாம் ஒன்று கொடுப்பாரு, ஏதாவது 2-3 சோப்பு கொண்டு வந்து கொடுப்பாரு. இதுக்காக வேண்டி போய் என்னப்பா வெளிநாட்டு வந்து எங்களுக்கு ஒன்றும் தரலையே என்று போய் கேட்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் கண்ணியம். கொடுக்கக்கூடிய பொருள் சின்ன பொருளா இருக்கலாம், அதுக்காக போய் அவர்கிட்ட போய் நம்ம நிக்க கூடாது. இது நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்த நடைமுறை கிடையாது. எவ்வளவு அழகான தத்துவங்களை இந்த பொருளியல் ரீதியாக, இது ஒரு கடல், சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொருளாதார ரீதியாக அந்த சமுதாயத்தை எப்படியெல்லாம் பண்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதற்கு ஏராளமான செய்திகளை நம்ம நபிமொழிகளில் பார்க்கின்றோம், திருமறை வசனங்களில் பார்க்கின்றோம். அப்ப இதெல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த நிலையை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இந்த செல்வம் என்பது
நமக்கு தடையாக வந்துவிடக்கூடாது. இந்த மார்க்கத்திலே நாம் பயணிக்கின்றோம், ஏகத்துவத்திலே பயணிக்கின்றோம், நமக்கு சொல்லப்பட்ட கடமைகள் இருக்கின்றன, இறைவனுக்காக வேண்டி நமக்கு சுமத்தப்பட்ட பல காரியங்கள் இருக்கின்றன. அதை செய்வதற்கு இந்த செல்வம் என்பது தடையாக வந்துவிட்டால் நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா போயிடும். அல்லாஹ் எச்சரிக்கின்றான், இன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை தான். அந்த சோதனை நம்ம ஜெயிக்கிறதாக இருந்தால் இந்த புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த புரிதலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள், அந்த மக்களுக்கு உணர வைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய சமுதாய புரட்சியிலே இந்த பொருளாதாரத்தை பற்றி ஒரு புரட்சியும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அதிலிருந்து நாம் நல்ல முறையிலே படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையையும் நபிகள் நாயகம் காட்டி தந்த அடிப்படையிலே நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று கூறி இந்த தலைப்பை நாம் நிறைவு செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே மற்றும் ஒரு நபிகள் நாயகம் ஏற்படுத்திய மாற்றத்தை குறித்து அறிவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.